முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து அதர்வா கிளிக் பண்றோம், பெரிய பெருமாள் வந்து அதர்வா தான் அப்படின்னு சொல்லி சினிமாவில் முடிச்சக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போறாங்க. ஆனா இப்ப தொடக்கத்தை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படிமா. என்ன பேசுன்னு தெரியல, ஏன்னா படம் நேற்று நைட்டு தான் பார்த்தேன். அதனால யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தா எல்லாரும் பேசுறதை கவனிக்க ஆரம்பிச்சேன்னா, நிமிஷா விஜயன் பக்கத்துல இருந்து பேசிட்டே இருந்தாங்களா. நான் எனக்கு ஒரு சின்ன டவுட் அவங்ககிட்ட கேட்டேன். படத்தில் அவங்க கேரக்டர் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி டிசைன் பண்ணி இப்போ என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட தான் அந்த படம் நான் பார்த்தேன் நேற்று நைட்டு. இப்போ டிஸ்கஷன் படம் முடிச்சுட்டு பேசும்போது அந்த கேரக்டரோட டிசைன் எப்படி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு தோணுது உங்களை பார்த்துட்டு தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சரியாக இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னால அது என்ன டிசார்டர்னு எனக்கு கண்டுபிடிக்க தெரில. அது கொஞ்சம் அசிஸ்டன்ட் கேட்டேன் என்ன டிசார்டர் அது அப்படின்னு கேட்டேன்னா, அப்போ வந்து அது கொஞ்சம் என்ன சொன்னால் எது பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க, எக்ஸ்ட்ராவாக யோசிப்பாங்க, ஏதாவது ஒன்று பார்டர். அப்போ அது எப்படின்னு யோசிச்சுக்கிட்டே படம் காக ஓட்டிகிட்டு வந்தேன். இதை பற்றி நம்ம என்ன பேசுறது அப்படின்னு யோசிச்சிட்டே வந்தேன். வந்து உட்கார்ந்துலேருந்து அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது இது அதில் சேர்ந்தது தானா அப்படின்னு சொல்லி ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க. அதர்வா ப்ரோ சொல்லி ஆகணும், அவருக்கு ஞாபகம்னு தெரில. பெரிய பெருமாள் முதல் கதை சொன்ன முதல் ஹீரோ அவர் தான். ஷாக்கா இருக்கா? அப்படிதான் இருக்கும். வந்து பரதேசி பார்த்து முடிச்சுட்டு பெரிய பெருமாள் கதை எழுதி முடிச்ச உடனே இந்த யார்கிட்ட போகலாம் ஹீரோ அப்படிங்கும்போது, நான் முரளி சாரோட பயங்கரமான ஃபேன். இதேமே பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஒன் சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர். ஓகேங்களா, அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் ஒன் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத காதல் ஒன் சைடு லவ் கிடையாது. சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது, எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது முரளி சார் தான். அவர் ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய பெருமாளுக்குள்ள வச்சு யோசிச்ச ஹீரோ நீங்கள் தான். ஏன்னா முரளி சார் பையன் நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல நம்மள மாதிரி தான் இருப்பாப்புல. இந்த கதைக்கு பயங்கரமாக ஆப்டா அப்படின்னு சொல்லி பீட் பண்ணலாம் செஞ்சேன், கதை சொன்னேன். பட் ஏதோ ஒரு அவரோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை கிளிக் ஆகல. சொன்னால் நம்ப மாட்டேங்க, ரொம்ப ஃபீல் பண்ண அன்னைக்கு. முரளி சார் பையன் கதை பண்ணலையே, இப்போ யாரை வச்சு தான் படத்தை பண்ணுறது, வேற ஹீரோட்ட போயிடலாமா அப்படி. வேற ஹீரோ முரளி சார் பையனே ஒத்துக்கல இந்த கதையை. நம்மளை பார்த்து நம்ம இப்பவுமே இப்படிதான் இருக்கோம், அப்போ ரொம்ப மோசமாக இருக்கும், நம்மளை பார்த்து அவரே நம்ம டைரக்டர் நம்பலை, யாரும் நம்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி பயங்கர அப்செட்டில் இருந்தேன். என் ஒய்ஃபிட்லாம் சொல்லியிருந்தேன் நான், அதர்வா கிளிக் பண்ணுறோம், பெரிய பெருமாள் வந்து அதர்வா தான் அப்படின்னு சொல்லி. அது நடக்கல. பட் எனக்கு தெரியும் ஒரு நாள் அவர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தி சொல்லுவேன், இந்த பெரிய பெருமாள் உங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கல ரெண்டு பேத்துக்கும். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நம்ம சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு அப்புறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம். பட் ஆனால் பக்கத்தில் உட்காந்து எமோஷனலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்னைக்கு தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. அப்பவே இருந்து அவருக்கு மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு. அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்றதுன்னா, இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான். இன்னும் உயரம் போகக்கூடிய, உயரமாக இருக்கனாலே கொஞ்சம் சுலவாக போகிறாங்க எனக்கு தெரியல. இன்னும் உயரமாக போகக்கூடிய நடிகர் தான். அவளுக்கான கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல், அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்கு. டிஎன்ஏ நிச்சயமா அவருக்கு ஒரு முக்கியமான படமா இருக்குன்னு நம்புறேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. ஒரு ஹீரோயினுக்கு ஃபேன் உருவாகுறது வந்து எல்லாம் நினைச்சிட்டு இருக்க மாதிரி கிடையாது. அவங்க கொடுக்குற சித்திரம் இருக்குல்ல, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நமக்கு அந்த பொண்ணோட உருவம் வந்து அகம் சொல்றது நான் இல்லைங்களா. அந்த கண்ணுக்குள்ள தென்பட்ட ஏதோ ஒரு வெளிச்சமோ நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட நமக்கு தென்பட்டுட்டே இருந்துச்சு. நம்ம அந்த ஹீரோயினை தான் மனசுக்குள்ள நினைக்கிறோம். ஓகேங்களா, அந்த கேரக்டர் தான் நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம். நீங்க நம்ப மாட்டீங்க, நானும் இதே அசிஸ்டன்ட்ல சொல்லியிருக்கேன். எந்த மாதிரி பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்கும்போது நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி. ஆனால் உங்ககிட்ட நான் வந்தது இல்லை, ஆனால் என் அசிஸ்டன்ட் அடிக்கடி சொல்றது வந்து நிமிஷா இருக்காங்கல்ல அவங்க மாதிரி ஒரு பொண்ணு தான் பெட்டரா இருக்கும்டா இப்படி சொல்லியிருக்கேன் நான். அப்படி சொல்லக்கூடிய இந்த மனிதர்களோட இயல்பான மனிதர்களுக்குள்ளே டக்குன்னு தென்படக்கூடிய ஒரு உருவமாக நீங்கள் இருக்கீங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை, நீங்கள் எங்களுக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய முகம், அதுக்கான திறன் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கு. வாழ்த்துக்கள். நீங்கள் இன்னும் நிறைய படம் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். என்னோட ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ அரசியல் பேசு, சினிமாவில் பேசு, இது பண்ணு, எழுதுதான் ஓகே, பட் ஆனால் அரசியல்வாதி மாதிரி யோசிச்சிடாத அப்படிம்பாங்க. அரசியல் மாதிரி யோசிச்சு ஏதாவது மேடையில் கைப்பற்றிடாத, மேடையில் பேசிடாத. அந்த அரசியல்வாதி தன்மை வந்துடுச்சு அப்படின்னா உன்னால் சினிமாவுக்குள்ள கிரியேட்டிவிட்டி நீ இழந்துடுவ அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உனக்குள்ள இருக்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்குள்ள ஒரு அரசியல் இருக்கு. அந்த அரசியல் உன்னோட கலைத்தன்மையை, கலை ஒரு ஆங்காரம் இருக்கு, அந்த ஆங்காரத்துக்கு நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அரசியல்வாதி கிட்ட அந்த ஆங்காரம் இருக்குமான்னு தெரியாது. ஏன்னா அது ஒரு மேடை, அது மக்களை, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை நோக்கி கவரக்கூடிய, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை கவரக்கூடிய மட்டும் கிடையாது, மெயின் ஸ்ட்ரீம் மக்களை தனக்கான ஆட்களாவே மாற்றக்கூடிய அரசியல்வாதி பாயிண்ட் ஆஃப். தனக்கான மக்களா மாற்றக்கூடியது கிடையாது கலை. இந்த மக்களை சமூகத்துக்கான மக்களா மாற்றக்கூடியதுதான் கலை. அப்போ அரசியல்வாதியா மாறினா சினிமா போயிடுங்கும்போது ஒரு அரசியல்வாதியா வந்து 10 படம் பண்ணியிருக்காரு. இந்த 10 படமும் நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு. அவர் சொன்ன லிஸ்ட்டே நான் நேற்று தான் கேட்டேன். எனக்கு கழுவேத்தி முகம் உங்க படம்னு தெரியாது. எனக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துச்சு.
அப்போ ஜிப்சி மணங்குத்தி பறை எல்லாம் பண்ணியிருக்காரு. மணங்குத்தி பறை பண்ணியிருக்காரு, ஜிப்சி பண்ணியிருக்காரு, கல்வெத்தி முகன் பண்ணியிருக்காரு, டாடா பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எல்லாருமே நல்ல டைரக்டரா இருக்காங்க. ராஜமுருகனை வந்து ஜிப்சி பண்ணதுக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை அவ்வளோ ஆர்டிஸ்டிக்கா எடுத்துருப்பாங்க அந்த படத்தை. அந்த படம் எடுத்துட்டு இருப்பாங்க, அந்த படத்தை இன்னும் செலிப்ரேட் பண்றாரு, அந்த படத்தை கொண்டாடுறாரு. அது ஏன் படம் ஜிப்சி அப்படி ஜிப்சி ப்ரொடியூசர் நான் சொல்றாரு. இந்த கெத்துலாம் இருக்குல்ல, இது ரொம்ப நல்ல விஷயம் சினிமாவுக்கு. ஒரு 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 ப்ரொடியூசர் அரசியல் தன்மையோடும் இருந்து சினிமாவையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட பேசும்போது நமக்கு ஆச்சரியமா இருக்குது. அரசியலை ஒதுக்கிட்டு சினிமா பேசுன்னு சொல்லி பழகுறாங்கல்ல, அது ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் சினிமாவில் முடிச்சுக்கப்ப எல்லாம் அரசியல் தான் போகிறாங்க. ஆனால் இப்போ தொடக்கத்தை நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் மட்டும் வேணாம் தலைவா அப்படி பேசும்போது எங்கள் ஆச்சரியமாக இருக்கும். அப்படி பேசின ஆட்கள் எல்லாருமே இங்கே அரசியல் தான் போகிறாங்க. அப்போ அரசியல் இல்லாமல் எங்கள் வாழ்க்கை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த சினிமாக்குள்ளே பேசும்போது மட்டும் கொஞ்சம் அப்படியே கிடனா இருந்து பேசுவாங்க. ஆனால் ஒரு எம்எல்ஏ மக்களோட புழஞ்சிக்கிட்டு இருக்க ஒருத்தர் கிட்டத்தட்ட 10 வருஷம் எம்எல்ஏவான 10 வருஷம் எம்எல்ஏ துணிஞ்சு நம்புறாரு அடுத்துட்டு போய் எம்எல்ஏ தான்னு. அவர் வந்து படங்கள் எடுக்கிறாரு. இப்போ யோசிச்சு பார்க்கும்போது டிஎன்ஏ கதைவை நேத்தே என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த படம் நல்ல படம் தம்பி அப்படின்னாரு. நீ பார்த்துட்டு சொல்லு தம்பின்னு கூட அவர் சொல்ல என்கிட்ட. நீ பார்த்துட்டு தம்பி கூட சொல்ல, தம்பி நல்ல படம் நீ பார்த்துரு அப்படின்னாரு. அந்த தன் படத்தின் மீது ஒரு ஆங்காரமான நம்பிக்கையும் அதை பார்த்துருந்தேன் அப்படின்னு சொல்ற இருக்குல்ல, அந்த கெத்து இருக்குல்ல, இந்த ஒன்று எடுத்துருக்கோம் அதை பார்த்துட்டு சொல்லேன் அப்படிலாம் சொல்ல அவர். நான் நல்ல படம் எடுத்திருக்கேன். அந்த படத்துக்கு மட்டும் இல்லை, இன்னும் முடிவு பெறாத படத்துக்குலாம் அவர் சொல்றாரு. ஒய்ஃப்னு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கேன் தம்பி, செம்ம படம், அவன் எழுதி வச்சுக்கோ, நல்ல பெரிய டைரக்டர் ஆவான்னு சொல்றாரு. அப்போ டாடா டைரக்டர் சொல்றாரு, அவன் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டான், நான் தான் டைரக்டர் ஆக்கினேன், அவனை கூப்பிட்டு அடுத்த படம் கொடுக்கணும்னு ரெடி பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு ஆளாக இருக்க. அப்படியே நம்மளையும் பிடிச்சதாப்புல, நீ எப்போ சொல்லு அப்படிங்காப்புல. நான் சொன்ன போச்சு உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. ரொம்ப சாவி யார் வச்சிருக்கானே தெரில அப்படின்னு சொல்லிட்டேன். என்னோட சாவியை யார் வச்சிருக்கானே தெரில, உள்ள வச்சு பூட்டிட்டாங்க, நான் உள்ள இருந்தே படம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.